அண்மை செய்தி. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். இது தொடர்பான விவரங்கள். நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், விவரங்கள். தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். 4 மாவட்டங்களுக்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு நாளையும் நாளை மறுநாளும் கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நேற்றைய தினம் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருந்தது. இன்று காலை அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருக்கக்கூடிய நிலையில அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வும் அறிவித்திருக்கிறாங்க. இதன் காரணமாகவும் தமிழக பகுதிகளுக்கு தற்போது தென்மேற்கு பருவமழை தீவிரத்தின் காரணமாகவும் நாளை மறுநாள் மீண்டும் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்படுவதாக, ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்படுவதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இன்றைய தினம் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல மேகமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களிலும் அந்த மேகமழைக்கான வாய்ப்பு இருப்பதனால் 5 மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் மேகமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திருப்பூர், திண்டுக்கல், கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை இன்றைய தினம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த மழைக்கான வாய்ப்பு இன்றைய தினம் அதிக கனமழையிலிருந்து மேகமழையாக குறைந்திருக்கக்கூடிய சூழல்ல நாளை மறுநாள் மீண்டும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு தீவிரமடைவதாகவும், குறிப்பா நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளில் அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதன் காரணமாக நாளை மறுநாள் இந்த 2 தினங்களுக்கு நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளுக்கு அதிக கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்படுவதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் நாளை மற்றும் நாளை மறுநாள் தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல மேகமழை பெய்யக்கூடிய வாய்ப்பும், திருப்பூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் இருப்பதனால நாளை மறுநாள் இந்த மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை கொடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதனால தமிழ்நாட்டுல மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய உள் மாவட்டங்களிலும் பரவலாக மழைக்கான வாய்ப்பு நீண்டிருப்பதாகவும், இந்த வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல மலை மாவட்டங்கள்ல அதிக கனமழைக்கான வாய்ப்பும் மிக கனமழைக்கான வாய்ப்பும் தொடர்ந்து நீடிப்பதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல கடந்த 3 தினங்களாக அதிக அளவில் மழைப்பொழிவு இருந்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்துல அந்த மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட போதிலும் இன்று அதிகபட்சமாக 14 சென்டிமீட்டர் அளவு மட்டுமே மேக கனமழை பதிவாகி இருந்தது. இந்த சூழல்ல இன்றைய தினமும் மேக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், நாளை மறுநாள் நீலகிரி, கோவை மாவட்டங்கள்ல 20 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பொழியக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் அதிக கனமழைக்கான அந்த சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுக்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக இந்த ஆண்டு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது எனவும், அதே நேரத்தில் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு தமிழகத்துல இயல்பை விடவும் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதற்கு முன்பாக ஏப்ரல் மாதம் வெளியிட்ட வானிலை முன்னறிவிப்புல தென்மேற்கு பருவமழை தமிழகத்துல இயல்பை விட குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய வானிலை காரணிகளை பொறுத்து வானிலை முன்னறிவிப்பில் மாற்றம் இருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. தமிழகத்துல தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு இயல்பை விட அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய தட்பவெப்ப நிலையுடைய மாற்றம்
தமிழக பகுதிகளில் இருக்கக்கூடிய காற்றுடைய போக்கு உள்ளிட்டவைகள் தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்துவதனால் இந்த வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அதில் பருவமழை தொடக்கத்திலேயே அரபிக்கடலில் உருவாகிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நம் இந்தியாவின் மேற்கு கடலோர பகுதிகளில் கரையை கடந்தது. அந்த நேரத்துல இந்தியாவில தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அடுத்த பருவமழை வலுப்படுத்தக்கூடிய வகையில தற்பொழுது வங்கக்கடலில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதனுடைய பணியை செய்து வருகிறது. இதனுடைய காரணங்களால் தென்மேற்கு பருவமழை தொடக்க நிலையிலேயே தீவிரமாக இருப்பதாகவும், குறிப்பா தமிழகத்துல மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள்ல தென்மேற்கு பருவமழை வலுவுடன் இருப்பதற்கு இந்த காரணிகள் மேலும் வலு சேர்ப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து நாளை மறுநாள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல அதிக கனமழை என்ற அளவுல 20 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பொழியக்கூடிய வாய்ப்பும், அதனைத் தொடர்ந்து மற்ற மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல மிக கனமழை என்ற அளவுல 20 சென்டிமீட்டருக்கு குறைவான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும், திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்கள்ல 6 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பெய்யக்கூடிய கனமழைக்கான வாய்ப்பும் அடுத்து வரக்கூடிய இந்த 3 நாட்களுக்கு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.